கண்மணிகளே, நீங்கள் எங்களை ஒரு சவாலில் இழுத்து விட்டீர்கள். ஆகவே நான் முதலில் என்னுடைய பாதுகாப்பு பெட்டியை திறக்கிறேன். அருமை. ஓ சூப்பர். நான் ஒரு ஸ்னிக்கர்ஸ் மில்க் ஷேக் கிடைச்சது. ஆனால் அதை நான் எப்படி குடிப்பது? நீ விளையாடுறியா? நீ மட்டும் மூடிய திறக்க வேண்டும். நான் இதை சிந்திக்காத எப்படி? இது நான் சுவைக்கலாமா? சரி, இல்ல இது என் ஷேக், எனவே நான் இதை காண்பேன். அளவு ரொம்ப ருசியா இருக்குது. இந்த அற்புதமான விஷயம் நான் தான் குடிக்கணும். சிரிந்தவளே, இப்போது நான் உனக்கு சுவையான பொருள் ஒன்றை காட்டப் போகிறேன். இந்த கலவம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதா? அப்படி என்றால் அது முழுக்குமே உன் முகத்தில் ஊற்றப்படட்டும். நீ என்ன செய்தாயில்? முடிந்து விட்டது. இதன் பொருள் என்னென்றால் எனக்கு இப்போது குடிக்க எதுவும் இல்லை. இது நீதியானது அல்ல. எனது முறை. பாட்டிலை திறக்க. மீன்? யாருக்காவது கலவை இருக்க? எனக்கு மீன் ஏன்? ஜிகேடானதும் துர்நாற்றமுடையதும். இதை எங்களிடம் இருந்து விலக்கி வையுங்கள். அதில் வாசனை பற்றுவதற்கு முன் அதை பருகி முடியுங்கள். வாந்தி எடுத்து விட்டா அது உன் தவறு. ஓ இவ்வளவு அருவருப்பா இருக்குது. இல்ல நான் அந்த முழு மீனையும் சாப்பிட முடியாது. ஆனா நீ வேண்டும். அதை பார்த்த உடனே எனக்கு மரித்து விடும். தரிக்க முடியாதது. ஏன் என்னை செய்ய வைத்தாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். இந்த வாலியை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என்னை பார்த்து என்ன திசை திருப்புகிறாய்? தப்பித்துக் கொள்ளவும். சுருங்க பூட்டி எடுத்து வெளியே வா. சரி, நேரம் சரி. இத்தனைதான். ஒரு ஸ்கிட்டில் சில்வர் சாக்லேட். அது ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும். அற்புதம். எவ்வளவு சாதாரணமான மிட்டாய். விசித்திரம். உனக்கு என்ன ஆகிறது? எனக்கு ஸ்கிடில்ஸ் மானியா வந்துவிட்டது போல இருக்கிறது. நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது இதனால் நோய்வாய்ப்படுவதற்காக கனவு கண்டேன். சூப்பர். இப்போது என்னிடம் முடிவில்லாத அளவு மிட்டாய் இருக்கிறது. 2 மிட்டாய் சாப்பிடலாமா? அவசியம். சுவையாக இருக்கிறது. கேட், உனக்கு ஒன்று வேண்டுமா? அருவருப்பாக உள்ளது. சூப்பர். இது உண்மையில் ஒரே சூப்பர். வேண்டுமா? நீ முயற்சி செய்ய முடியாதா? அக்க செல்லம்மா, இதுல என்ன பிழையாக இருக்கிறது? ஓ தயவு செய்து உதவ முடியுமா? என்ன அசரி இதுவரை இவ்வளவு டோரு? நமக்கு பாப்பர்ஸ் முன்பே தேவை. அதுவும் வினோதமாக தான் உள்ளது. அவை கம்மிகள். மலர்களே, நீங்கள் இதை பார்த்ததுண்டா? இல்லை. அவை சுவையாக இருக்கிறதா? ஆமாம். அவை வெறும் நம்ப முடியாத அளவுக்கு ருசியா இருக்கின்றன. உடனே ஒவ்வொரு பாப்பட்டையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அவற்றை பாருங்கள். ஆமாம், அதை உடனே முழுதாக உண்டுவிட விரும்பினேன். கேட் மனம் வைக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளுடைய மீதமுள்ள பப்பட்டாகவும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இல்ல நான் செய்வேன். கவலைப்படாதீர்கள். அதையும் கூட நினைக்காதே. இது எல்லாம் என்னுடையது. சரி, என்னிடம் என்ன இருக்கிறதோ பார்ப்பேன். எனக்கு இது தெரியாமல் இருந்தால் போதும் என்று விரும்புகிறேன். நான் உலகிலேயே யாருக்கும் காட்டிலும் பறவைகளுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். ஏன் எனக்கு இப்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது? நீங்கள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை அளிக்கப்படுகிறது? இந்த சேகரிப்பாளரை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. சரியாக, ஒரு சிறந்த யோசனை. ஒரு சிறிய வேக்யூம் கிளீனர் குழந்தைகளை காப்பாற்றும். ஓ நன்றி. தெரியமாக இருக்கிறது. அது நீக்கப்படவில்லை. எது உதடின் மேல் உள்ளது? அவரை விட கேட்கவும் விடு. இது ஒரு வாக்யூம் கிளீனர். அதை முத்தமிடுவதை நின்று விடுங்கள். என் வேலை முடிந்தது. நானே நல்லவன். உங்கள் உதடுகளை பாருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தை போல உள்ளீர்கள். உங்களோட பிரச்சனைகளை கேலி பண்றது நல்லதல்ல. இதுக்காக நீங்க புழுக்களை முடிக்க வேண்டியது. வெறுப்பாக உள்ளது. அவர்களை இங்கிருந்து அடிக்கவும். இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆமாவது பாதுகாப்பானதில என்ன மிதக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு நான் பார்க்கிறேன். வாவ், இங்கே ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது. அது என்னை உலகின் அழகிய பெண்ணாக மாற்றும் என நம்புகிறேன். ஒரு விசித்திரமான உணர்வு என்னாகிறது. என்னை தயவு செய்து உதவுங்கள். ஓ, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். காத்திரியா, தயவு செய்து. எவ்வளவு அழகானவள். இந்த குட்டியை கொஞ்சவே விரும்புகிறேன்.
வாவ்! இப்போ நான் பூமியில இருக்கக்கூடிய மிக குட்டைய பெண். இது அதன் மட்டுள்ளன. உதாரணமாக, இப்போ பாப்பா கேட் ஒரு சாதாரண சாப்ளின். என்னுடைய விரல்களுக்கு நீ என்ன செய்தாயோ பாரு. இதற்கு உங்களுக்காக ஒரு இதுவும் போதும். நீங்க ஒரு சிறுமி யாருக்குன்னு போட்டியிடத பார்ப்பதுக்கு ஆசைப்படுறீங்களா இல்லையா? எனக்கு தோணுது இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வாங்க ஜூலி, நாங்க உங்களை நம்புறோம். வா, நீயோ உயிர் பிழைக்க. அதை பிடி. ஆம் ஆம். அமினா ஸ்வான், ஜூலி, பாராட்டுகள். ரொம்ப குளிரா இருந்துச்சு. பெண்களே, இது உங்கள் ஆதரவின் காரணமாகவே. நம்ம என்ன நிக்கிறோம்? ஓ நோ, நான் கண்டிப்பா கச்சா மாமிசம் சாப்பிட விரும்புறேன். பெண்களே, மன்னிக்கவும், ஆனா இது மிகவும் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய உங்க முன்னே ஒரு தட்டு இருக்குது. சாப்பிட மகிழுங்கள். நீங்கள் மிகவும் முறையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையான ராபர்ட். இது கடினம். டேவிட், உங்கள் உடலை அகற்றுங்கள். அது காரணம் எனக்கு போதும். கத்தி மற்றும் முள்ளிக்கரண்டி உங்களுக்கு உதவ வேண்டும். எனவே அதை சாப்பிடுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஓப்ஸ், இப்போ நான் ஒரு தட்டு கூட அடிக்க முடியவில்லை. சரி, எனக்கு ஆய்வு செய்வது என்ற எண்ணம் மக்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக. அதை பச்சையாக சாப்பிடுவது யுத்தமற்றது. ஒரு துண்டு கூட எனக்கு பேதம் உண்டாக்குகிறது. நான் இனி பொருந்த விரும்பவில்லை. உண்மையிலேயே நீங்கள் சேசுக்கடுப்பட்டு திறப்பது மிக அரிதானது. சரி, பார்க்கலாம். இந்த மர்ம மயக்கும் கைகோல் என்னை இங்கே காத்திருக்கிறது. வாவ்! கஜு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அந்த ஜாடி என்ன செய்கிறது என்பதை நான் எப்படி கண்டறிய முடியும்? அவனுக்கு இதை வேண்டும். திருப்பு. நான் இருக்கும் என்னோடையது நான் கற்றது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாருங்க. பிறர் பொருட்களை எரிக்கிறதுல உங்களுக்கு வெட்கம் இல்லைமா? இந்த சாயசமா அவங்களுக்கு தான் வேண்டும், எனக்கு அல்ல. அது எனக்கு வேதனை கூட உருக்கிறது. நேற்று சரியான நேரம் ஆகிவிட்டது போலத்தான். எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நான் காத்திருக்க அதற்குள் முடியவில்லை. சுவையான ஒன்று இருக்கிறது. இந்த சுவையான ஐஸ்கிரீமை சாடி. கைகள் விட்டு வைங்க. எனக்கு ஒன்னே ஒரு பாக்கெட் இருக்குது. அதுவும் ரொம்ப குறைவான ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்படி இருக்கையில இது எனது உரிமை. அத்தகைய கரண்டி உணவுக்கு ஏற்றதல்ல என்பதே தெளிவாக உள்ளது. எந்த அளவுக்கு பெரியதாக வேண்டும் என்பதை பார். இப்போது போகலாம். வெப்பமான கோடை நாளில் ஐஸ்கிரீம் போன்ற இதமாக ஏதும் இல்லை. எங்களுக்கு நனைத்து கொடுக்க முடியுமா? இல்லை. உங்கள் நாக்குகளை அடுக்கிக் கொள்ளுங்கள். பேராசை. கேட், உங்களுக்கு என்ன ஆனது? அவள் கொஞ்சம் கடினமானவள். ஆம், நான் அவரை பற்றாக்குறையிலிருந்து காப்பாற்ற எப்படி என்று நான் அறிவேன். கோலுப்படி உதவும். பெண்களே, நீங்கள் மிகவும் நன்றி. உங்களை இல்லை என்றால் நான் என்றென்றும் உறைந்து போயிருப்பேன். இப்போதெல்லாம் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். மீதமுள்ள இறைச்சியை உங்களால் சமைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. கூடுதலாக கச்சைப்படம் அல்ல. ஒரு ருசியான கபாப் சாப்பிடுவேன். நான் பசிக்க ஆரம்பித்து விட்டேன். கேட், உன் எரியும் தொப்பி என்னை காப்பாற்றியது. ருசியானது. நான் உண்மையிலேயே சுவையாக கொண்டாட்டிய மாமிசம் சமைத்தேன். நன்றி கேட். மான்சவுடைக்கின் ஆசாமிஷ மாமிசமைக்கு நான் சுடிக்குமான என்பறியுள்ள நோடல்லாவை அனைவரும் விரும்புகிறார்கள். நானும் விதிவிலக்கு அல்ல. ஏ, நீ என்ன செய்தாய்னு பாரு. ஓப்ஸ், கவலைப்படாதே. நான் அதை இப்போதே சரிபடுத்துகிறேன். வலிக்கிறது, மன்னிக்கவும். மூடிகளை பரப்புவதை நிறுத்து. நான் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன். இப்போது நான் சுவையான நுடலாவை மட்டும் சாப்பிடுவேன். சிலி, நீ சாக்லேட் பேஸ்ட் கனவுகளில் கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய முடிந்தது. அனைவரும் எவ்வளவு பேர் ஆசைக்காரர்கள். ஆனால் உண்மையில் எனக்கும் ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை. ரொம்ப நல்லது. ஐயோ பெண்களே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என் கை ஜாடியில் சிக்கிக் கொண்டுள்ளது. நீங்கள் எந்த நண்பராகாமல் இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பேராசையானவர்களாக இருந்தாலும் வாங்க நகரு. இன்னும் கொஞ்சமே இருக்கு.
முடிவுக்கு வந்துட்டோம். ஓ, பாட்டிலில் கொஞ்சம் பெஸ்ட் இன்னும் இருக்கிறது, குறிப்பாக நம் கையில். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. பாட்டில என் கையில் வைத்து இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கேட், பூட்டை திறக்க ஒரு தடவை ஆகும். இது நல்ல வாசனை இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னா இல்லை, ஒரு அழுகிய மற்றும் மிகவும் துர்நாற்றமிக்க சீஸ் ஒரு துண்டு எண்ணெய்க்காக உள்ள காத்திருக்கிறது. பெண்களே, இது என்னால் சாத்தியமில்லை. என் நினைப்புல ஜூலி மற்றும் நானும் உங்களுக்கு கையை கொடுப்போம். நிச்சயமாக உங்களுக்கு சீஸ் உங்க வாயில் வைக்க உதவும். நான் ஹம்பீர் எரிந்து விட்டேன். ஜூலி, உன் தலாப்பியத்துல என்ன இருக்கிறது? ஆஹா, நாங்கள் இறுதியாக சுதந்திரம் பெற்றோம். வாவ், அதுவே அற்புதம். நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கிருந்து எப்படி வெளியேறலாம்? ஹே மக்கள், எங்களை உதவுங்கள். ஓ இல்ல, நாங்க பிடிபட்டுட்டோம். எங்களை காப்பாற்ற யாரும் இல்ல. இது என்ன கேமரா? ஹலோ, யாராவது எங்களை உதவுங்கள், உதவுங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. சுவர்கள், அந்த பொத்தான் என்ன? வணக்கம் அனைவருக்கும். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். இங்கே என்ன இருக்கிறது? ஓ, சாக்லேட் முகம். இது இந்த பெட்டிக்குள் செல்ல போகிறது. ஓ, என்னை துளிர்க்கிறது. அது மென்மையானதும் அருவருப்பானதும். ஓ, இன்னும் கொஞ்சம் என்றால் என் முடியும் முகமும் முழுவதும் நனைந்து விடும். ஓ என் கடவுளே, லிவ், உன்னோட என்ன நடக்கிறது? இது மிகவும் மோசமாக தெரிகிறது. நான் எதையும் பார்க்க முடியவில்லை, ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது உண்மையில் பிடிக்கிறது. ஓ, நான் முழுவதும் அழுக்காக இருக்கிறேன். சுத்தம் செய். பரவாயில்லை. என்ன? இது இருக்க முடியாது. ஆமாம், சின்ன போர்ச்சுரிசியா இருக்கேன் அங்கே மேலே. அதை இப்ப எனக்கு கூட. ஓ சரி சரி, மீதியை ஊற்றுகிறேன். இதுவே மீதம் உள்ளது. அதுவே எல்லாமா? சுவாரஸ்யம் இல்லை. இப்போதே எனக்கு ஒரு சாக்லேட் கேக் இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பொத்தானை அழுத்த வேண்டும். ஓ, ஒரு முழு தட்டு முட்டைகள் இருக்கிறது. ஐயோ, அது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? நான் ஏதாவது மோசமானது கிடைத்து விடுமோ என்று எண்ணி ஓசோ பட்டன்களை அழுத்த போகிறேன். அரே, இதுவரை அப்படி நடக்கல. சரி, நான் சேர்த்துக்கிறேன். சரி, அவள் கேட்டால் நான் மறுக்க முடியாது. சரி, இதோ உனக்கு. அது நல்ல சுவை இல்லை. இது மிகவும் ஒழுங்கற்றதாக உள்ளது. ஐயோ, இப்போது கோகா கோலா. ஆஹா, இது குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருக்கிறது. நிறுத்துங்கள், இது சுவையாக இல்லை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இப்போது சில இறகுகளை சேர்ப்போம். அப்பொழுது நமக்கு ஒரு சிறந்த இறகு தலைக்கார பெண் இருக்கும். இவை என்ன இறகுகள்? நீ சீரியஸா? நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. இப்போ ஜமீத, நீங்கள் எல்லாத்தின் மேல்ச்சி மாவு தூவ போறோம். இதோ உங்களுக்கு. நிறுத்து, இது நான் விரும்பியதா அல்ல. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. இல்லை. ஓ இல்லை, இது நல்லதல்ல. நான் இதற்கு பங்காக இருக்க விரும்பவில்லை. ஹாய், உங்களுக்கு சலிப்பா? பொத்தானை அழுத்துங்கள். நான் விரும்பவில்லை. சரி, இப்போது என்ன? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ரொம்ப சுவையான இனிய அதிர்ச்சி, முழு வாழி நிறைய. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே உங்களுக்கு. ஐயோ, என் முடி இப்போது எல்லாம் ஒட்டிக்கொண்டு விட்டது. என்ன நடக்கிறது? இது உண்மையில் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கிறது. ஓ, சூப்பர். என்ன? நீங்கள் சுவையான உணவுகளையும் அனுபவிக்கிறீர்கள். நான் அவற்றை முயற்சிக்க விரும்புகிறேன். அது அருமை, ஆனால் அவை உங்களுடையவை அல்ல. என்னை தொடாதீர்கள். மூடப்பட்டது. சிறிது மட்டும். தயவு செய்து எந்த பொத்தானை தேர்வு செய்வது எனக்கு தெரியவில்லை. சரி, இதை தேர்வு செய்வோம். வாங்க பார்ப்போம். ஒரு முழு ஜாடி தேன் சரியானது. இது மிக சிறந்த தேன், மிக உயர்ந்தது. ஓ, அதை அவளுக்கு அனுப்புவோம். ஓ இல்லை, மீண்டும் ஏதோ ஒட்டும் மற்றும் அருவருப்பானது.
நிறுத்து, இது வேடிக்கையாக இல்லை. நான் இங்கே மூழ்கப் போகிறேன். ஆ, அப்படியா? தேன் சிகிச்சைகள் முடிந்து விட்டன. ஓ, அந்த வாசனை என்ன? ஓ, இங்கே சுவாசிக்க முடியவில்லை. என்ன ஒரு பயங்கரம்! பாருங்கள், ஒரு முழு வாளி கச்சா மீன். என்ன ஒரு ஆச்சரியம்! ஓ, அந்த வாசனை என்ன? நான் மூச்சு திணறப் போகிறேன். இது அருவருப்பானது. என்ன ஒரு அருவருப்பு! உதவுங்கள். இல்ல, நான் இங்கே வாந்தி எடுக்கப் போகிறேன். ஆனால் எனது சுகந்தம் உங்களுக்கு நன்றாக உணர உதவும் என்று நினைக்கிறேன். அவளுக்கு இப்போது ரொம்ப நல்லதா இருக்குது. ஆனா தயவு செய்து உங்களுக்கான பொத்தானை தேர்ந்தெடுக்கவோ. வாவ், இது ஒரு ஜாக்பாட். மிகப்பெரிய அளவுகள் கேட்சப்பட தொடங்கலாம். ஓ, இது ஏதோ விசித்திரமானது. நான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசனை பரிச்சயமாக இருக்கிறது. ஹூ, அது என்ன? கெட்சப்? என்ன? நான் எதிர்க்க முடியாது. ருசியா இருக்குது. வாவ், French fries. அதுதான் எனக்கு வேண்டும். அது ருசியாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். இது மிகவும் நல்லது. நான் நிறுத்த முடியவில்லை. அப்படி என்றால் எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? இதை. ஐயோ, வாசனை மோசமாக இருக்கிறது. இது உண்மையான கேலிக்கூத்து. உன் காக்டெயிலை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன் இது இவ்வளவு குளிராக இருக்கிறது? கொஞ்சம் சூடாக்க முடியாதா? அது ப்ரோக்கோலியா? ஐயோ, நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. ஹே, அது நியாயமில்லை. என் சுவையானவற்றை எங்கே வைத்தாய்? நான் உங்களுக்கு இப்போது ஏதோ ஒன்றை காட்டப் போகிறேன். நான் நினைக்கிறேன் உன்னுடைய திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இந்த பொத்தானை தேர்வு செய்யலாம். வாவ், அது வெற்றி. நிறமிகுந்த பல பாட்டில்கள் உள்ளன. அது குழப்பமாக உள்ளது. சரி, முதலில் சிவப்பு ஒன்றை தொடங்கலாம். ஓ, இது என்ன? இது ருசியாக இருக்கிறது. இப்போது இது ஆரஞ்சு. ஓ, ஆரஞ்சு இன்னும் சிறந்தது. இப்போது மஞ்சள், பச்சை. நான் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இது ருசியாக இருக்கிறது. மற்றும் நீலம். இது ருசி தெரியுது. எனக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதையெல்லாம் ஒரு பெரிய சிரிஞ்சில போடலாம். இத போல. இப்போது நீங்களும் அதை முயற்சி செய்யலாம். ருசியா இருக்குது. நன்றி, நீங்க ரொம்ப தாராளமானவர். அற்புதம். எந்த பொத்தானை நான் தேர்வு செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே என் முடிவை எடுத்து விட்டேன். ஓ, இது நல்லதா இருக்கும்னு நம்புறேன். தயவு செய்து இது நல்லதா இருக்கட்டும். ஓ, இது நல்லதல்ல. ஷப்பை. ஓ, நீ ஒன்றி மேட்ச்க. இனிஃபராம இருக்குது. இது ரொம்ப இனிமையா இருக்காது. எனவே உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதோ உங்களுக்கு. அது எதிர்பாராதது. நான் தயாராக இருக்கிறேன். காத்திரு. வாவ், இது எவ்வளவும் வலிக்கவில்லை. மேலும் சாக்லேட் பந்துகள் மழையாக வருகிறது. அருமை. அப்படின்றால் இப்போது ஒரு குறிக்கலுக்கு நேரம். அருமையாக இருக்கிறது. சரி, முடிந்து விட்டது. நீங்கள் ஒரு ஹாம்ஸ்டரை போல் இருக்கிறீர்கள். அச்சா, சரி, எதுவாக இருந்தாலும் இதோ உங்களுக்கு. நன்றாக எதிர்பாராதது ஓட நேரம். ஹேய், அதை நிறுத்து. ஓ, ஹோம். ஓ, நான் இன்னும் தேர்வு செய்யவில்லை. ஹோம், இதை. ஓ, என்ன பெரிய பால் பை. சரி, தொடங்கலாம். இதோ லிவ். ஓ, இல்ல,
அஸ்தோல் கபால். ஓ, இது பயங்கரம். அதுதானா? ஓ, ஏதோ குறைவாக இருக்கிறது. சில ஓரியோக்களை சேர்ப்போம். அது என்ன? அது இருக்க முடியாது. ஓரியோக்களா? வாவ், நான் அவற்றை விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ருசியாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆஹா, புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா, சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல். அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன். ஆமா, சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச் சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல. எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். அது சாப்பிட்டேன். கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக. நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன. ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன். மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹை, பொத்தானை அழுத்து. சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும்.
நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ, இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது. புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன், அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறுதுளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை. வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து யாண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது. நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்கே டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை. பிங்கோ! The mirror transfer work. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும்.
அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள் இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். அப்படியா? பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுறது நல்லது. பெரியது எதுவும் இல்லை என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறது. காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். நான் ஒரு பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. எப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி. இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும் ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி. மியாசமானது. ஏச்சு. இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து விட்டது.
திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா. நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது. எவ்வளவு சுவாரஸ்யம்! நான் ஆரம்பிக்கலாமா? தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உணர்கிறேன். கொஞ்சம் ஆல்ட்ரமாடின், ஆனால் அது சரியா குளும். ஆகசியில் இலைகளின் மலை, அவை கொஞ்சம் அற்புதம். அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது. ஓஹோ, அது ஒட்டக சிவிங்கிகளால் நிறைந்துள்ளது. ஹலோ, உன் மனதை இழந்து விட்டாயா? இது ரப்பர் சாப்பிடாது. எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ரப்பர் அல்ல, இது மோனோயிட். ஓ, ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அது என் வாயில் சரியாக அமையாது, ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள்! எங்களுக்கு பொறாமை ஆகிறது. அது உறுதி. அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை. அது ருசியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது. இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா? அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே. நான் பரிந்துரைக்கிறேன். எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை. நான் என்யாக அதை செய்ய முடியும். சரி சரி, எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன். அதுவென்ன? என் கண்கள் நம்ப முடியவில்லை. இது என் பூச்சிகள். என்ன ஒரு கனவு கியாடுமை! அவற்றை என்னை களையும். உங்களின் பூச்சிகள் மில்லாவை சந்திக்க கூடும். அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு. அமைதியாக இரு. நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை. மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது. அது வெறுமனே சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அலெக்ஸ், அது போதும். மிலா, கவலைப்படாதே. அதை இப்போதே சுத்தம் செய்வேன். கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும். அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது. ஹலோ, பிறகு சந்திப்போம் நண்பா. என்னை தவறுதலாக வழிநடத்தியது. அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம். என்ன செய்தாய் ஜூலி? எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது. இப்போது நாங்கள் காதலிக்கலாம். மற்றொரு விஷயம், நீ உன் அடிமையை முற்றிலும் மறந்து விட்டிருக்கிறாய். ஒரு வகையான எங்கள் பெயர் ஜோரியன். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அதை பற கைப்பது நல்லதாக இருக்கும். பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்கும். என்னவோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கேண்டிருக்கிறது. அதை என்ன என்பதறியேன். மிலா, பாரு, அலெக்ஸ் சிறியதாகி வருகிறான். ஆஹா, நீ பெரிய முட்டாள். அலெக்ஸ், விட்டு விடாமல் பிடி. உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன். ஓ ஸ்மைலோ, ஆனால் நீ வேனாய் உதவ முடியும். இன்னும் கொஞ்சம் கவனமாக. எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம். அலெக்ஸ், எப்போதும் அப்படியே இரு. என்னால் மனதில் கொள்ளவில்லை. வா, அதை தட்டி பாருங்கள். எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும். அருமை, இது துரும்பலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது. ஏலி, என்ன செய்கிறாய்?
என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். அவர் உண்மையில் அழகானவர். நேர்மையாக கூறினால் நான் உனக்காக பல அமைப்பதாக காரணிகளை நினைக்கிறேன். நாங்கள் நிறுத்த முடியாது. அவ்வளவுதான். நான் குதிக்கிறேன். நான் ஏற்கனவே களைப்பாக நீங்கள் தெரிந்து இருக்கிறேன். கொள்ளும் எங்களை ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுகிறோம். அப்பா, நான் வெளியே செல்ல இன்னும் எதை? நான் முட்டாள்தனமாக நடக்கப் போவதில்லை. கென்னடியன். நீங்கள் என்னை வாங்க வேண்டியதில்லை. வேண்டாமே. ஓ, ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. உண்மையிலே நான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்று காட்டுவேன். மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள். இத்தனை சாதாரணம். என் இடது கையில் அதை வைத்து விடுவேன். இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது. அது பரவாயில்லை. நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன். சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ், சிறப்பாக செய்தாய். நீ வெற்றி பெறுகிறாய். இதை எடுத்துக்கொள். முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது. நான் ஜெயிச்சேன். அதுதான் சக்தி. அதொரு அற்புதம். நீ எங்களை குழப்பிட்டாய். நன்றாக. உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன். அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா? வாவ், அதை உங்களால் பாருங்கள். நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன். நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும். உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது. நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன். அதை திருப்பிக் கொடு. உன் போனை நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது. எனக்கு கொடு. அது போதும். என்ன செய்கிறாய் மெல்லா? உடனே எனக்கு போனை கொடு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் செய்ய விரும்பினேன். நான் ஒரு மதுவினை. ஏன் நீ எனது போனை முற்றிலும் கெடுத்திருக்கிறாய்? உள்ளங்கே வாருங்கள். நாங்கள் வழிகாட்டல. அவனுக்கு என்ன ஆச்சு? அலெக்ஸ், எனக்கு சொல்லு. அதை நீ பார்க்க வேண்டாம். தபா, இது நொறுங்கி கிடக்குது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன பேசுறேன்? எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அங்க என்ன இருக்கு? அதை நான் உடைத்து கொடுக்க முடியல. அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு. என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு தவளை. எப்படி சாத்தியம்? யாராவது அதை பிடிக்கவும். இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள். அது நகைப்புக்குரியது. ஆமாம். இது அலுப்பு. ஓ, ஸ்லிம்மி, அவளை தூக்கிவிட்டு போகாமல் பார்த்துக்கொள். ஜூலி, நீ என்ன செய்தாய்? நான் அவளை விழுங்கினேன். ஓ, நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம். அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பொருளின் செயல்மாயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன். இது வேலை செய்கிறதா? ஓ, மெல்லிக் ஆச்சரியமடைந்தார். என்ன அதனால்? நான் அதை பார்க்கவில்லை. என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும். ஓ, இதுல ஏதோ ஒரு சிலிண்டரும் இருக்கிறதா? அதை எப்படி செய்யறது எனக்கு தெரியவில்லை. முயற்சி செய். இது உனக்கு பொருந்துமா பாரு. ஓ, மில்லா, நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் உடைத்து விட்டாய். இதை பார்த்து அது குழம்பிய மரத்தாலானது போல இருக்கிறது. அது இழுவை மரத்துடன் முடிந்தது. இது அதிசயமாக உள்ளது. உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும். நீ என்ன செய்யற டுலு? என்னுடைய போனஸ் ஏதாவது செய்ய. இதுவெல்லாம் மிகவும் நன்றாக உள்ளது. நான் ஏதாவது திருப்ப தேவை. ஆனால் நீ என்னிடம் என்ன எதுவும் இல்லை. செய்கிறாய் மிலா? அவன் விரலை ஏன் உனக்கு தேவை? நின்று விடு. அதை பயன்படுத்தாதே. நீ சரிதான். நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும். நீ எலும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும். சரி, இந்த முறை முதலில் நான். இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன ஒரு சாக்லேட் ஷேக்! அது அற்புதமாக தெரிகிறது. நீ ஷேர் செய்வாயா? அதை திறக்க 2 பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும். ஓ, நன்றி. இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா? நிச்சயமாக. இல்லை, நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது? நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வழியே உள்ளேயே ஒண்ணு நல்லா இருக்கு. நான் அவருக்கு Cheers!
சரி, அப்படி என்றால் நன்றி. நீ என்ன செய்கிறாய் ஜோயி? என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்கப் போகிறாயே. பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது. மிகவும் நகைச்சுவையானது. இது இராணுவ சாமான். அதை திறக்க விரும்பவில்லை. அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்கத்தகாதது இருக்கிறது. இதோ நாற்றமுள்ள மீன். நான் சொன்னேனே, இதை என்ன செய்ய வேண்டும்? நான் அதை வாயில் வைக்க முடியாது. சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள். நான் விரும்பவில்லை. ஆம், உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது, பயமுறுத்துகிறது. மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். சிலவை மீதம் இருக்கிறது. அதை விரைவில் முடி. சரி சரி, முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன். நம்ப முடியாது. அது எப்படி சாத்தியமாகும்? மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை. கவனமாக. நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எறிந்தீர்கள். ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது, உண்மையில் அல்ல. உங்கள் இருக்கையை திறக்கவும். ஓ, இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டு இருக்கிறது. அதை நான் என்ன செய்வது? நான் அதை சாப்பிட வேண்டியதுதான். அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே, ஒரு பல் மட்டும். இது வித்தியாசமான உண்மை. ஏதேனும் விளக்கத்தை தேடிக் கொண்டிருக்கலாமோ? ஓ, என்னிடம் என்ன நடக்கிறது? உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன. உன் கைகளிலும் உள்ளது. ஓ மை காஷ், கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது. பாரு, என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பின் இடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா? எது விஷயம்? நான் நல்லாக இருக்கிறேன். நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன். அதிசயம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு மேலோ வேண்டுமா? இல்ல இல்ல இல்ல, இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன். இல்லை, ஓ, அதில் நூடெல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது. சரியானது. அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. சிறப்பானது. நாம் குப்பையை பரப்ப போகிறோம். மன்னிக்கவும், நூடெல்லா என்னை கவனக்குறைவானவனாக ஆக்கிவிட்டது. நான் PSHVT இருங்கள். இது அற்புதம். எவ்வளவு சாக்லேட் ஆனதா இருக்கிறது பாருங்கள். இது உண்மையை படங்காக ஒரு இன்னிசை. நான் ஒரு பல் கொண்டவன். அற்புதம். நான் கொஞ்சம் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் எனது நுடல்லாவிற்கு அருகில் செல்ல நினைக்காதே. ஏ, அதை யாருக்கும் நான் தர மாட்டேன். ஜூலி, நீ முழுவதும் குழப்பமாக உள்ளானோ? என் தொப்பி ஜாடியில் அடைஞ்சிடுச்சு. யாருக்கோ உடனடி உதவி தேவைப்படலோஸ். அலெக்ஸ், என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியை கடக்க மாட்டேன். நான் இழுக்கிறேன், ஆனா எதுவுமே வரல. உதவி. ஆனால் நீங்கள் கயிறு இழுக்க சொல்லியிருந்தீர்களே, இல்லையா? ஆஹா, இப்போது எனக்கு ஒரு ஜாடி நுடலா வந்து விட்டது. நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன். உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை. நீங்கள் என்னுடைய நுடலாவை எடுத்துக்கொள்ள போகிறீர்களா? ஆஹா, இது மிகச் சுவையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஜானிஸ், அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள். அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும். இது மாலி சீஸ். அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை. உண்மையில் இல்லை, நான் உதவி கேட்கவில்லை. ஓ, இது வேலை செய்ததாக நினைக்கிறேன். நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே. அது எப்படி சாத்தியமானது? நான் கக்க போகிறேன். நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை. இது நல்ல விஷயம். அனைத்தும் சூழல் சரியானது. யாரோ 16 எனது மர்மமான பாதுகாப்பு பெட்டியில் தான் உள்ளன. நான் நினைக்கிறேன். நீங்கள் பணத்துடன் ஒரு சூட் கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 கூடம் மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. En duurder record for Guswit Troll on Terra Wireless. Transmax Zaira America Dollar, Kursu Dancil, Cyrus. Dem Russian that keep its Schwarz in outfit. So let's start that by dance and duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது.
Rangers Rewa chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosophy. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். விஷ்ணுவே பதிலுக்கும் வெண்டுலா இருக்கலாம் இந்த ஸ்மார்ட் சாரி ஒழிஞ்சு விடார் and it's fine இருக்கலாம் எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள் ஒரே மட்டமான படலம் இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும் நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம் நீ என்ன பண்ற அலெக்ஸ் இது நியாயமில்லை இது என்ன துபாய் சாக்லேட் சி ஒரு ஸ்டெமிஸ் பேஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம் அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன ஆஹா இது மிகவும் ருசியானதுதான் அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம் அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன் அதை விட அதிகம் அது போதும் இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம் அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும் தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம் சாப்பிடிய பாயசி இப்படித்தான் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல நான் பருத்தி மிட்டாய் செய்தேன் சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன் ஆமாம் சுவையா இருக்குது அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம் பெரியது நான் தங்கத்தை தேவைப்படும் நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன் ஆஹா வரீங்க பொன் தூள் வருது இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும் பிச்சி பொய்ஜு காடிக்கு வந்துட்டாய் இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும் ஆமா நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள் மேக்ஸ் உடன் தொடங்குவதேன் எப்படி தூண்டுவது சரி நான் அதை உடைத்துக் கொள்கிறேன் சரி ஹோம் நுடெல்லா நிரப்பு இது ஒரு சிறந்த யோசனை அற்புதமாக உருவமானது மேக்ஸ் நீ வேலை செய்தாய் உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள் நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன் சவைந்து பாருங்கள் நிச்சயமாக பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட் அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு ஓ அதில் பருதி கட்டி இருக்கிறது ருசிகரமாக உள்ளது அலெக்ஸ் நீ நன்றாக செய்தாய் உங்க பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆஹா என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை நண்பர்களே நான் வென்றேன் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் ஜேன் $1 சமைக்கிறார் மேக்ஸ் $100 சமைப்பார் இங்கு சேர்த்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார் அற்புதம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மேலும் அது இருக்கும் ஒரு மில்க் ஷேக் நான் காத்து கொண்டிருப்பேன் என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும் சரி அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம் ஆஹா அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன் ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம் அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே சரி எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன் ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும் மிக சிறப்பு பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன் அதில் ஸ்ட்ராபெரி திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும் நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும் The cocktail should be certain prepared sures conduct. That seal after stragged put out pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை ஆஹா மிகவும் குளிர்ச்சி அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன சரி இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன் ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும் ஜனமேற்றது உண்மை சுவையா கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும் பிஸ்கட் சாக்லேட் நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன் 5 வினாடிகள் அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா குளிராக
சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோம் என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்னா சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ, நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன்.